இந்த நேரத்திலும் இன்றைக்கு எங்களுடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் எல்லோருமாய் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 313 இருக்கு. 1 அதிகாரம் 27வது வசனம் யாக்கோப்பு. ஓகே, நாங்கள் ஒன்று சேர்ந்து நாம் வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படியாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமேன். மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பல்லோ தாப்பனே, இந்த வேளையிலுமாப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, உம்முடைய சித்தங்களை அறிந்து கொள்ள இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரை மூக்குள்ளாக தேர ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பேசுகிற என்னையும் கேட்கிற பிள்ளைகளையும் நீ தாமே பலப்படுத்தி ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இருதயத்திலே வைத்த ஆண்டவரே தொடர்ந்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கு தருகிறோம். என்னை மறைத்து நீர் வழிபடியாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாங்கள் இந்த வசனம் எங்களுக்கு புதிய வசனம் இல்லை, ஏற்கனவே பழக்கப்பட்ட வசனம். இந்த கிழமை எங்களுக்கு யாரும் ஞாபகம் இருந்தால் தெரியும், எங்களுக்கு புதன்கிழமை நாங்கள் இதுக்காக தான் ஜெபித்தோம். இந்த வசனம் போடப்பட்டிருந்தது எங்களோட ஜெபத்துக்கு. போடப்பட்ட வசனத்தின்படி என்ன வாசிக்கிறோம்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படியாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லி அநேக காரியங்கள் நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோம். அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதற்காக வாழுகிறோம், அதற்காக காரியங்களை நாங்கள் எங்களே ஒடுக்கி வாழுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த வேதத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோமோ, எவ்வளவுக்கு நாங்கள் எங்களை ஒடுக்கி தேவனுக்கு முன்பாக வாழ நினைக்கிறோமோ, அதற்கு சமமான இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளையும் நாங்கள் உதவுகிறவர்களாக இருக்கணும். நாங்கள் எங்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகளால் எங்கள் பைகளை பொத்தி கொண்டு ஜெபிக்கிறதுனால எதுவுமே ஆகாது. நாங்கள் ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிற நேரத்தில் அதே நேரத்தில் தேவன் எங்கள் உள்ளத்தில் சில காரியங்களை ஏவும் போது நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய நோக்கமே அதுதான். தேவன் ஏழைகள் பணக்காரன் வித்தியாசத்தில் இந்த உலகத்தை படைக்கல. உலகம் படைக்கப்படும் போது தேவன் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒருத்தனை நம்பி ஒருத்தன் வாழவன் ஒன்று படைக்க இல்லை. ஆனால் இந்த உலகம் பாவத்தில் விழுந்த நிமித்தம் அநேகர் ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் விதவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளமாக இருக்கிறார்கள். சிலர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்டா நீங்கள் சிலரை ஆசீர்வதிக்கணும். அது தேவனுடைய சட்டம். அப்போ நாங்கள் அதை இன்றைக்கு கேட்டுக்கொள்ள போகிறோம், என்ன காரியங்கள்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 2 காரியங்கள். ஒன்று, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நாங்கள் இயலாத எளியவர்களை நாங்கள் பராமரிக்க வேணும். 2வது காரியம், நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும். இந்த உலகத்தில் கரைப்படியாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும் என்றதான் தேவனுடைய திட்டம். நேற்று நாங்கள் பார்ப்போம்டா, ஏழைகள் எளியவர்கள் தேவையில்லவர் ஒடுக்கப்பட்டவர்கள் மேல் தமக்கு உள்ள கரிசனையை தேவன் பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். நாங்கள் வேதத்தை வாசிப்பமாக இருந்தால், பழைய ஏற்பாடுகளை வாசிப்பமாக இருந்தால், எவ்வளோத்துக்கு பரிசுத்தமாய் வாழ சொல்லி இருக்கிறதோ அதே அளவுக்கு ஏழை எளியவர்களை தாங்க சொல்லியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போதே அதற்கேற்ற விதத்தில் தான் கொடுக்குறார். நியாயப்பிரமாணத்தை ஏழை எளியவர்களை தாங்கக்கூடிய முறையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஏழைகள் இல்லாதபடி போகும்படியாக, உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக, வயல்களை செய்யும்போது அதுகளை அறுக்கும்போது அது மொத்தமாக வாரி அறுக்காதபடி ஏழை எளியவர்களுக்கும் விட்டு அறுக்கும்படியாக, கனிகளை பறிக்கும் போது அதை அவர்களுக்கும் சிலர்களை விடும்படியாக அநேக காரியங்கள் சொல்கிறார். ஏன்னா தேவன் எவ்வளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதே அளவுக்கு ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதை நாங்கள் 100க்கு 100 வீதம் சொல்ல முடியும். வேதமும் எங்களுக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறது. ஆனால் நாங்கள் இதை பார்ப்போம் தொடர்ந்து. இதில் தேவன் வேதத்தில் அநேக இடங்களில் அநேக காரியங்கள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அவர் அடைக்கலமாக இருக்கிறவர், விடுவிக்கிறவர், உயர்த்துகிறவர், போஷிக்கிறவர் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நாங்கள் இன்றைக்கு வாசிப்போம். பின்னேரம் எங்களுக்கு
ஊழியர் கூட்டம் இருக்கிறதுனால ஏழுமான அளவுக்கு சுருக்கமாக கொஞ்சமாக அளவாக பார்ப்போம். நாங்கள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆமென். இந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? பெலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமாய் இருக்கிறார். அதாவது ஏழைகளுக்கு கொடூரமான சீற்றலான சீரல் மதில்களை மோதி அடிக்கிறது போல பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பெலனும் நெருக்கப்படுகிற யாவருக்கும் திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல தேவனுடைய அந்த குணாதிசயத்தை சொல்லப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு காண்பிக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியத்தை நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாராம்? சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். உயர்த்தி என்ன செய்கிறாராம்? அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் இருத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இருக்கலாம் சிறியவர்கள், நாங்கள் எளியவர்கள், எங்களால் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நாங்கள் நினைக்க முடியும். எங்களுடைய சந்ததியே தாழ்த்தப்பட்ட சந்ததி, நாங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் சொல்லி எத்தனையோ சந்ததிகள் உலகத்தில் இருந்தது. அவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு நாங்கள் பயப்பட்டு தேவனுக்கு ஒரு காரியங்களை செய்வோமா இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்த போதுமானதாக இருக்கிறார். நாங்கள் எவ்வளவு முடியாத காரியம் என்று சொன்னாலும், நாங்கள் மேலுக்கே வர முடியாதுன்னு சொன்னாலும் தேவன் எங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அதற்கிற காரியங்களை அவர் செய்வார் என்றால் அவர் அதில் பிரியப்படுகிற தேவன். ஒருத்தனை பாதிக்கப்பட்டவனை, சிறியவனை, எளியவனை உயர்த்தி ராஜாக்களோட இருத்தி அதை பார்த்து ரசிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஒடுக்கிறவரை, ஒடுங்கி போறவரை இன்னுமாய் ஒடுக்கிற தேவன் அல்ல. இன்னொரு காரியத்தை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். அவர் போஷிக்கிறவர். சங்கீதத்திலேயே வாசிக்கலாம். சங்கீதம் 12:5 ஒருக்கா வாசிங்க. சங்கீதத்தில் 5ஆவது வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுது, ஏழைகளை ஒடுக்குகிறவர்களுக்கு எதிராக தேவன் எழும்புகிறவராக இருக்கிறார். தேவன் ஒடுக்கப்படும் போது அந்த ஏழைகளை காப்பாற்றும்படி எழும்பி அவர்களை ஒடுக்கிறவர்களை அழித்து தேவன் அந்த ஏழைகளை மீட்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்னொரு காரியம் பார்ப்போம். தேவன் ஏழைகளை போஷிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 132 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விளம்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆமென். காணும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற சீயோன் எருசலேமை குறித்து சொல்லும்போது, எருசலேம் தேவாலயத்தை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், தான் எருசலேமிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் தேவாலயத்தில் வாசம் பண்ணுவேன். நீங்கள் தசமபாகங்கள் காணிக்கையில் கொண்டு தேவாலயத்தில் கொடுக்கும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்னென்னா, தேவாலயம் அங்கே ஏழை எளியவர்களை தாங்குகிற ஒரு காரியம் நடக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டுமில்லை, புதிய ஏற்பாட்டிலையும் ஆலயம் ஏழை எளியவர்களை தாங்குகிற ஒரு கடமை ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியா கர்த்தர் சொல்கிறார் இங்கே எங்கே என்னென்னு சொன்னால், தான் ஆசீர்வதித்து ஏழை எளியவர்களை தான் தாங்குவேன். ஆலயத்தின் மூலம், அந்த ஆலயத்திலே வருகிற வருமானத்தின் மூலம் நான் ஏழை எளியவர்களை தாங்குவேன் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். உபாகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வாசிங்க. காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு
இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் மன்னிக்கவும் 18 வசனமா 8 இல்ல 18 வாசிங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பை வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கு உதவி செய்கிறவராகவும் அந்நியர் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்ன வஸ்திரம்னா உணவு உடை எல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம், கர்த்தர் இவையெல்லாம் செய்கிறார். எப்படி செய்கிறார்? அதுதான் காரியம். கர்த்தர் ஏழையை போய் வீட்டில் தட்டி எழுப்பி அவனுக்கு காசு கொடுக்க போகிறது இல்லை. கூரையை பித்து அங்கேருந்து காசு கொடுக்க போகிறதும் இல்லை. அவர் எப்படி இந்த காரியங்களை ஏழை எளியவர்களுக்கு செய்கிறார்? கர்த்தர் தான் செய்கிறார். ஆனால் அதை எப்படி செய்கிறார்ன்றதை நாங்கள் கண்டுகொள்ளணும். கர்த்தர் அதை செய்யும்படி தான் தன்னுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார் இந்த பூமியில். இந்த பூமியில் அவர் வச்சிருக்கிறது காரணமே அவருடைய சித்தத்தை செய்யும்படி தான். எங்களை அவர் ரட்சித்ததே அவருடைய சித்தத்தை செய்யும்படி தான். அவருடைய இதயத்தில் என்ன உண்டாகிறது, அந்த இதயத்தின் வாஞ்சை என்னென்று அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். அநேக நேரங்களில் கர்த்தர் எங்களோடு பேசுவார். ஆனால் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்காது. நாங்கள் நினைப்போம் இது எங்களுடைய உள்மனசாட்சியா இல்லை கர்த்தர் பேசுகிறாரா? அநேகர் எங்களுக்குள்ள நாங்கள் அறியும் போது, அநேகருடைய கஷ்டங்களை அறியும் போது, வேதனைகளை அறியும் போது, துன்பங்களை அறியும் போது எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரும். ஆவி சொல்லும் அவர்களுக்கு உதவி செய்யும் சொல்லு. நான் ஆத்மா என்ன சொல்லும்? ஆத்மா சரீரமும் அதுக்கு ஒத்து வராது. சில நேரத்தில் அவன் பொய்யா சொல்லுவான். அநேக ஏழைகள் ரோட்டில் குந்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் காசு போடுறதுக்கு நாங்கள் யோசிப்போம். ஏண்டா இவன் இப்படி எத்தனை பேர் ஏமாத்துறான், அதுதான் முதல் எங்களுக்கு யோசனை வரும். அநேக அந்த ரொமேனியன்காரெல்லாம் ரோட்டாக குந்தி கொண்டு இருந்தாலும் நாங்கள் சில நேரத்தில் போடுறது இல்லை. ஆனால் உண்மையாக நாங்கள் அறிந்து ஒரு ஆளுக்கு பிரச்சனை இருக்குன்னு அறிந்தால் நாங்கள் கொடுக்குறது. ஆனால் சில நேரத்தில் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஏவுறதை எங்களால் காண முடியாமல் அறிய முடியாமல் இருக்குது. அதுதான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் எங்களிடத்தில் ஒரு வாஞ்சியை உண்டு பண்ணுவார். அந்த ஒரு காரியத்துக்காக நாங்கள் அந்த காரியத்தை கையாளும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுவாராக இருந்தால் அந்த எங்கள் உள்ளத்துக்குள்ள திருப்ப வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அது தேவன் தான் சொல்கிறார். நாங்களாக நினைத்தோம்டா அதை இன்றைக்கு நினைப்போம், நாளைக்கு மறந்துடுவோம். இன்று காலம் நினைப்போம், பின்னேரம் மறந்துடுவோம். ஆனால் மறக்காமல் ஒருத்தருக்கு நாங்கள் உதவி செய்யணும் ஏதாவது எங்களுக்கு ஊறிக்கொண்டு இருக்குமா இருந்தால் அது எங்களுடைய நினைவு அல்ல, தேவன் எங்களுக்குள்ள விதைக்கிற காரியம். தேவன் இந்த பூமியில் தான் நேரடியாக வந்து யாருக்குமே உதவி செய்கிறது இல்லை. அவர் உதவி செய்யும்படியாக அவர் கையாளுகிறது தன்னுடைய பிள்ளைகளை தான். அவர் ஏழை எளியர்களோடு பேசுகிறது இல்லை, அவர் பேசுகிறது தன்னுடைய பிள்ளைகளோடு தான். அந்த பிள்ளைகள் தன்னுடைய அந்த சத்தத்தை கேட்டு தேவன் எப்படி செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தை செய்ய வரும். அது சபை மேலே விழுந்த ஒரு கடமை, எங்கள் மீது விழுந்த ஒரு கடமை. நாங்கள் தேவனுக்கு முன்பாக எவ்வளோ உண்மையும் முத்தமும் பிரசனமாக இருக்க வாஞ்சிக்கிறோமோ அதே அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். நாங்கள் அநேகர் உதவி செய்கிறோம் இங்கே, ஆனால் சபையாக நாங்கள் செய்கிறது குறைவாக இருந்தாலும் 1-2 செய்கிறோம், ஆனால் குறைவு. ஆனால் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே உதவி செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். தேவன் எங்களை அதுக்காக தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த உதவி செய்கிறதுல இன்னொரு நோக்கம் என்னென்னா, தேவன் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் எங்களுக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு வாஞ்சியை தந்து அதை செய்யும்படி சொல்லும்போது இன்னொரு காரியம், தேவன் அதை உணர்த்துவாராக இருந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம், தேவன் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். அப்படி தான் தேவனுடைய வழி, தேவனுடைய நடத்துதல். அதை நாங்கள் கண்டு உணர்ந்து கொள்ள வேணும். உணர்ந்து கொள்ளும்போது திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதைகளுக்கு எதிராக நாங்கள் எந்த காரியமும் செய்ய மாட்டோமா? ஆனால் சில நேரங்களில் நாங்கள் தப்பான காரியம் எடுக்கிறோம். நாங்கள் திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், விதைகளுக்கு உதவி செய்யும்போது நாங்கள் அவர்களை மேற்கொள்ள பார்க்குறோம். அது ஒரு பிழையான காரியம். அவர்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், எங்களுடைய சொல்லி கீழ்ப்படியணும் சொல்லி, அது தேவனால் உண்டான காரியம் இல்லை. அது எங்களுடைய மாமிசம் எங்களுக்குள்ள உண்டு பண்ணுகிற காரியம். அதை நாங்கள் கண்டு அதிலிருந்து விலகுகிறவர்களாக இருக்கணும், தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாங்கள் பார்ப்போம், உபாகமத்தில் வாசிப்போம் தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தில் 7-11 மட்டும் வாசித்து பாருங்களேன். மாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் வாயை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவுகள் கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு
அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இது ஒரு கட்டளை. தேவன் உபாகமத்தில் இது சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. இங்க என்ன சொல்கிறேன், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியோன் ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் இருக்க சொல்ற. முதல் இருதயத்தை கடினமாக்க. அநேகருக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு தடையான காரியம் எங்களுடைய இருதயம்தான். அநேக காரியங்களுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பூமிக்குரிய காரியங்களை யோசிப்போம். இந்த நிழலான இந்த பூமி வாழ்க்கையில் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எங்களுடைய பணம் குறையும். அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அதே இல்லை. நாங்கள் உதவி செய்ய எங்களை ஆசீர்வதிக்கிறதா திட்டம். ஆனால் நாங்கள் அதை யோசிக்கிறோம் இல்லை. அப்போ எங்களுடைய இருதயத்தின் காரியங்களை கேட்டு நாங்கள் இது செய்கிறபடியா தேவன் சொல்ற, உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கொடுக்க கடவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா சொல்லிப்பட்டு இன்னொரு காரியம் சொல்கிறேன், விடுதலையின் வருஷமான 7ஆம் வருஷம் கிட்டுது என்று சொல்லி நீ அவனுக்கு உதவி செய்ய நிற்பார். ஒருத்தருக்கு கடனை கொடுத்தா 7 வருஷத்துக்கு பிறகு அந்த கடன்லேருந்து அவன் விடுதலை ஆகணும். அதுதான் நியாயப்பிரமான சட்டம். இப்போ அவங்க நினைப்பாங்க, சில 6ஆம் வருஷம் ஆகுது, 6ஆம் வருஷத்தில் அவங்க கடன் கேட்க நாங்கள் நினைப்போம் இந்த கடனை கொடுத்தா அவன் திருப்பி தரமாட்டான். 7ஆம் வருஷத்துக்கு பிறகு அந்த கடன் கொடுக்க தேவையில்லை, விடுதலை ஆகுதுன்னு சொல்லி அந்த கடனை கொடுக்காம சிலர் இருப்பார்கள். கடன் கொடுக்க வசதி இருந்தும் வழி இருந்தும் அதை கொடுக்காம இருக்கும்போது தேவன் சொல்கிறார், அப்படி செய்தா உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லி. அதே மாதிரி அவனுக்கு தாராளமாய் கொடுக்கும்படியாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எங்களுடைய ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்படுகிறது, மறைந்திருக்கிறது. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அங்கே எங்களுடைய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. மற்றது இன்னொரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை. தேவன் சொல்கிற வார்த்தை, எளியவன் இல்லாமல் இருக்க தான் தேவன் பூமியை படைச்சார். பூமி பாவத்தில் இருக்கு. இனிமேல் எளியவன் இல்லாமல் உலகம் இருக்காது. இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். எளியவன் இருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாய் உன் சகோதரருக்குள் உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிற, தேசத்தில் எப்பயுமே எளியவர்கள் இருப்பார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள். தேசம் அதற்காக படைக்கப்படவில்லை, ஆனால் அதற்காக தேசம் அதை சுமந்து கொண்டது. தேசம் அந்த பாவத்தை சுமந்து கொண்டு நீங்கள் வாழும் காலம் முழுக்க எப்போவுமே அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் இன்னொரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள போய் வாசிப்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இந்த இயேசு சொல்றார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருப்பார்கள். என்றால் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் தரித்திரர் இல்லாத ஒரு தேசம் உண்டாகும். அதை தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கொண்டிருக்கிறது. அந்த தேசம் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சியில் தான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். அதுவரை இந்த பூமியில் விதைப்பும் இருக்கும், அறுப்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான், தரித்திரனும் இருப்பான், திக்காற்றோடும் இருப்பான், விதைகளும் இருப்பான், எல்லாருமே இருப்பார்கள். ஆனால் ஏன் தேவன் அதை வைத்திருக்கிறார்டா, உள்ளவன் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறது நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் பிறக்கும்போது எவருமே தரித்திராக பிறக்கிறதில்லை, தரித்திரன் ஆக வேண்டும் என்றும் பிறக்கிறதில்லை. ஆனால் சூழ்நிலை நிமித்தம், ஏமாற்றங்களின் நிமித்தம், வேறு வேறு காரியங்களின் நிமித்தம் உண்டாகும் போது நாங்கள் அவர்களை கை கொடுத்து உதவணும். அதுதான் முக்கியம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கூட தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே எவ்வளோ பேர் இருப்பார்கள், சூழ்நிலை நிமித்தம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதபடி அவர்களுக்கு தொடர்ந்து எப்பயுமே உதவி செய்யலாம் இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார், அதை வாஞ்சிக்கிறது. எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதே மாதிரி இந்த காரியத்தையும் தேவன் வாசிக்கிறார். நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது என்னென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் தேவன் வாஞ்சிக்கிறது நாங்கள் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்டா, அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்ன்றதுக்காக. அதை நாங்கள் விளங்கி கொள்ளுவோமா இருந்தால்
எப்போயுமே மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாக இருப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாக இருப்போம். அதை வேதம் கற்றுத்தருகிறது, வேதம் காட்டுகிறது, தேவனுடைய சித்தத்தை வேதம் பேசுகிறது. இப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது அது தேவன் எங்களை கொண்டு வச்சு செய்கிறார். நாங்கள் எங்கள் சுயத்தில் செய்யவில்லை, எங்களை சுயலாபத்துக்காக செய்யவில்லை, எங்களுடைய வருமானத்துக்கு செய்யவில்லை, எங்களுடைய பெருமைக்காக செய்யவில்லை. தேவன் எங்களுக்கு ஏவி அந்த காரியத்தை செய்கிறார் என்று தான் சொல்ல முடியும். தேவன் அதை நடத்துகிற விதத்தில் தெரியும். சில காரியங்கள் எங்களை உள்ளத்தில் வரும் இருக்கும்போது அது வேறொருத்தர் அதே காரியத்தை பேசுவார்கள். பேசும்போது நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், தேவன் தான் இந்த காரியத்தை நடத்துகிறார் என்று சொல்லி. அநேக காரியங்கள் நான் உதவி செய்யணும்னு நான் நினைத்தா கூட நான் அது மனதுக்குள்ள வைத்துக்கொள்வேன், செய்யணும்ண்டு. ஆனால் அதே காரியத்தை லலித் சிஸ்டர் சொல்லுவா, விவேக் இதை செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே மனதோடு தான் செய்வோம். எந்த காரியமும் மாறி மாறி விருப்பமில்லாத காரியங்கள் செய்யலை. ஒரு மனது ஆவியை தேவன் தருவார். அந்த காரியங்களை வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம், தேவன் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்ப்போம் உபாகமம் 24:17 அதிகாரம் 24 அதிகாரத்தில் 17லேருந்து 22 மட்டும் நாங்கள் வாசிப்போம். 24 17லேருந்து 22 மட்டும். 24 உபாகமம் 24 17லேருந்து 22 மட்டும். 17லேருந்து வாசிங்க. நீ 24 17லேருந்து 17 நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டுக்கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரியாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கும் கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் திராட்சை பழத்தை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திருப்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவருடைய கட்டளையில் ஒரு காரியத்தை கொடுக்குறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை வறுமைப்படுத்துகிறேன், நீ வயல்களையும் தோட்டங்களையும் வைத்து வாழுகிறாய். நீ அந்த காரியங்களின் அறுவடையை எடுக்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அந்த அறுவடையை மறதியாய் விட்டுட்டு வந்தா போல அதை திருப்பி போய் எடுக்காத, அதை விட்டுரு. திராட்சை தோட்டங்களை நீ கனிகளை அரைக்கும் போது சில நேரத்தில் கப்பி காயலாக இருக்கும்னு சொல்லுவோம். எங்கட பாசையில் சின்ன சின்ன காயல் இருக்கும், அதை விடுவோம், விட்டு அது திருப்பி நல்லா முத்தி பழுத்த பிறகு திருப்பி அறுப்போம்னு சொல்லி. அப்படி அதில் அறுக்க வேணாம், அதை விதவைகளுக்கு விட்டுரு. நீ ஒலிவ மரத்தை நீ உலுக்கி அதில் இருக்க பழங்களை எல்லாம் எடுத்த பிறகு அங்கே காயலாக இருந்து திருப்பி பழிக்கிறத திருப்பி போய் அதை உலுக்கி எடுக்காத. என்னத்தை சொல்கிறேன்டா, சுரண்டி எடுக்காத. அதை தான் சொல்கிறேன். நீ உன்னுடைய வருமானத்தையோ உன்னுடைய காரியங்களோ செய்யும்போது அது மொத்தமாக அள்ளி நீயே அதை அனுபவிக்கணும்னு செய்ய வேணாம். அதை மற்றவர்களும் அனுபவிக்கும்படியாக கொடுக்கும்படியாக தான் அங்கே தேவன் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே மட்டுமில்லை, இந்தியா தேசங்களில் நாங்கள் பார்க்க முடியும். இந்த ரெஸ்டாரண்ட்களில் எறிகிற குப்பையிலேருந்து கூட பிச்சைக்காரர் புறக்கி சாப்பிடுவார்கள். அது நிறைய பார்க்கலாமே, எவ்வளோ வேதனையான காரியம். ஆனால் அங்கே கூட சிலர் அவர்கள் சாப்பிட வேண்டுமென்றே அதை விடுபவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பவர்களும் உண்டு. எத்தனையோ சிலர் என்ன செய்வாங்க, கொடுத்த காசுக்கு வலிச்சு நக்கிட்டு போகிறவர்களும் உண்டு. ஏன்னா அப்போ நாங்கள் யோசித்து பார்க்கணும் இந்த காரியத்தை. இப்போ நாங்கள் ஒரு காரியத்தை நிறைய காரியங்கள் நாங்கள் விட்டால் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னா அது எங்களோட அக்கறையினா, எங்களுடைய அந்த முழுமையான முயற்சி இல்லை, அதன் நிமித்தம் அதெல்லாம் அழிந்து போகிறதுண்டு. அப்படி எதுவுமே அழியாது, நாங்கள் விட்டு தான் பழகணும். எதுவுமே கொடுத்து சிலர் சொல்லுவாங்க எச்ச கையால் காலம் கூட துரத்த மாட்டாங்கன்னு சொல்லி. அப்படி வாழ்கிறதுக்கு தேவன் எங்களை படைக்கல. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் ஆசீர்வாதிக்கிறதுக்காக தான் தேவன் படைத்தார் எங்களை. அப்படி படைத்த எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கின பிறகு கூட தேவன் என்ன செய்கிறார், எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி, தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய மிக மிக விருப்பமான ஒரு சித்தம்
ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்கு செய்யணும்ன்றது தேவனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு காரியம். அதற்காக தான் தேவன் எங்களை இன்னுமாய் ஆசீர்வதித்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் மாட்டம் வாசித்து பார்ப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற. ஒன்றிலிருந்து 36 மட்டும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையில் பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அனைவருக்கும் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனத்தை கேட்டீங்களா? இங்கே செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுக்காக செய்கிறதா. அந்த காரியம் ஒவ்வொன்றும் கணக்கில் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்து எவ்வளோ இது செய்து பரலோகத்துக்கு போகிறீங்களோ, ஆனால் பரலோகத்தில் உங்களுக்குன்ற ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்டா. இதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து. மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்கள், ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறது ஒவ்வொன்றும் பூமியில் சில நேரத்தில் உங்களுக்கு நட்டமாக தோணலாம், அதுக்குரிய ஆசீர்வாதம் வெறும் இருந்தாலும் உங்களுக்கு நட்டமாக தோணினாலும் அது ஒவ்வொன்றும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறதா இருக்கிறது. அதை நாங்கள் அறியாமல் செய்தால் கூட இயேசு அதை அறிந்து வைத்திருக்கிறார். இந்த பார்க்குறோம், இந்த இடத்துல அவர்கள் அறியாமல் தான் செய்கிறார்கள், ஆனால் அங்கே இயேசு அதற்குரிய பலனை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதா பார்க்குறோம். அப்போ இயேசு அதை வாஞ்சிக்கிறதை காட்டுறார், தேவன் அதை விரும்புகிறதை காட்டுறார். தேவன் எங்களை எவ்வளோத்துக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு அந்த காரியங்களையும் விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அதை எங்களை வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ளணும். எங்களுடைய அநேகர் செய்கிறவர்கள் இல்லாத பட்சத்தில், செய்யாத பட்சத்தில் கேட்டு இதை செய்ய விரும்புங்க. இது செய்யும்போது உண்மையாகவே இது ஒரு நல்ல காரியமாக இருக்கும்னு சொல்லி பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை உபாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 28-29 வசனத்திற்கு வாசிங்க. என்ன உங்களுக்கு ரெண்டு பக்கம் காட்டிக்கொண்டோம், பழைய ஏற்பாட்டிலையும் காட்டுறோம், புதிய ஏற்பாட்டிலையும் காட்டுறோம். 3ஆம் வருஷத்தில் முடிவிலே அவ்வருடத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோடு பங்கு சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைந்தவர்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. 3ஆம் வருஷத்தில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வருஷமும் தசமபாகம் கொடுக்கிறார்கள். 3ஆவது வருஷத்தில் என்ன செய்யலாம்? அதை கொண்டு தேவாலயத்துக்கு கொடுக்கறது ஒரு காரியம். இது ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக வாசல் படியிலே வைக்க சொல்லி, அங்கே சொல்ல வாசலில் வைக்க சொல்லி ஏழைகள் வந்து எடுத்துக்கொண்டு போகும்படியாக. அப்படி போகும்போது தேவன் என்ன சொல்கிறார்? அதற்குரிய ஆசீர்வாதத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. உபாகமம் 15:5 ஒரு வாசிங்க, ஒரு வசனத்தை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அப்படி கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுத்த தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களை செய்யும்போது என்ன செய்யறாராம்? ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதமாக தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க சொல்லும்போது இந்த காரியத்தை பார்க்கலாம். நாங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தெரியும், உன்னை காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக
உங்கள் தர்மத்தை செய்யும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் அநேக காரியங்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய பிரசங்கம்னு சொன்னால் இதுதான். மத்தேயு 6-5 அதிகாரத்தில் இருக்கிற மேல பிரசங்கம் தான் மிகப்பெரிய பிரசங்கம். அதிலே சொல்லப்படுகிற எப்படியாக நாங்கள் தர்மம் செய்ய வேணும், எப்படியாக உபாசிக்க வேணும், எப்படியாக ஜெபம் பண்ண வேணும் என்று சொல்லி கணக்க காரியங்களை அவர் பேசுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல அவர் சொல்கிறார், தர்மம் செய்வது எப்படின்னா வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதபடி செய்ய சொல்கிறார். அதாவது நாங்கள் தர்மம் செய்யும்போது, அனைவருக்கு உதவி செய்யும்போது அது மற்றவர்களுக்கு தெரியும்படி செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு தெரியாதபடி செய்யும்போது தான் அதனுடைய பலனை தேவன் எங்களுக்கு தருகிறார். மற்றவர்களுக்கு தெரியும்படி நாங்கள் ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை சொல்லும்போது மற்றவர்கள் தெரிந்தவர்கள் எங்களை வாழ்த்துவார்கள், எங்களை மதிப்பார்கள். அதே நீங்கள் செய்ததுக்கு பலனை வந்துட்டுது உங்களுக்கு. இப்போ மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும்போது அதற்குரிய பலனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இப்போ நாங்கள் எப்பொழுதும் உதவி செய்யும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தம்பட்டம் அடித்து மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் அந்தரங்கத்தில் செய்யும்படியாக, அந்தரங்கத்தில் பார்க்குற தேவன் எங்களை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி இன்றைய நாட்களில் அநேக காரியங்களை பார்க்கலாம். லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோவானில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஜோவான் 12ஆம் அதிகாரம் 5-6 இருக்க வாசிங்க. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். 13:29 இருக்கா வாசிங்க அதோட சேர்த்து. ஜோவான்லி வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என சிலர் நினைத்து வந்தார்கள். இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? இயேசு அவரோட டீம் ஒன்று இருந்தது, அவருக்கு ஒரு கீப் இருந்தது. என்ன, அதே ஒரு சிறிய சபை தான். அங்கே ஒரு பணப்பை இருந்தது. அந்த பணப்பை என்னத்துக்காக இருந்தது, அந்த பணப்பையின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் வாசித்தோம், யோவான் 5-6 வசனத்துலையும் வாசித்தோம், 13:29 வாசிக்கிறோம். அவர்களோட ஒரு பணப்பை இருந்தது, ஏழைகளுக்கு கொடுக்கும்படி. அங்கே இயேசு நடமாடி திரிந்த காலத்திலே அவர் ஒரு பணப்பையை வைத்திருந்தார், யூதாஸ்கிட்ட கொடுத்திருந்தார். யூதாஸ் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தான். அங்கே அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா தான் இருக்கிறார் இயேசு, ஏழைகளை தாங்குகிறவர்களாக இருக்கிறார். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஏழை எளியவர்களுக்காக தான் அவர் வந்ததே. நாங்கள் இப்போ வாசிக்க முடியும், ஏசியாவில் கூட பார்க்க முடியும். ஏசியாவில் ஒரு தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் அவர்களை இது செய்யவும் தான் இயேசு வந்தார்னு சொல்லி அவரோட ஊழியமே ஏழைகளுக்குள்ள தான் இருந்தது, ஏழை எளியவர்களுக்கு தான் இருந்தது, விதவை ஸ்திரீகளுக்குள்ள இருந்தது. அந்த விதவை ஸ்திரியின் மகன் மறைத்து போயிருக்க அங்கே வந்து செய்கிறதை பார்க்குறோம். அப்போ தேவனுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குறது, ஏழை எளியோரையை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர்களை உயர்த்துகிற தேவன். அவர்கள் உலக பரியந்தம், உலக முடிவு பரியா அவர்களும் தான் இருப்பார்கள். எல்லா ஆதி முதல் இன்று வரை ஏழை எளியோர்கள் இருப்பார்கள். நாங்களும் அவர்களோடு இருப்போம். நாங்கள் ஏழையா எளியோரால் நாங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமா, ஆசீர்வதிக்கிறோமா? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா இருந்தால் மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கலாம் இருக்க வேணும். மீன் நாங்கள் ஷோர்ட்டாக ஸ்வீட்டாக டக் டக்குன்னு வேறு சில காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 19 இருக்கா வாசிங்க. இதனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. இல்லை, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க. ஏழைகளுக்கு நாங்கள் கடன் ஒரு உதவி செய்கிற வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது மாதிரி அது வீணா போகிற காரியம் இல்லை. நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆமென். ஏழைகளை பரியாசம் பண்ணி ஏழைகளை துச்சமாக மதிக்கிறவர்கள் வந்து
நாங்கள் தேவனை துச்சமாக்குகிற மாதிரி, தேவனை துச்சமாக மதிக்கிற மாதிரி. இப்படியே நாங்கள் கணக்க காரியங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 13:16 வாசிங்க. எபிரேயர் கணக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கொண்டு நிலையான அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இப்போ நாங்கள் இந்த வேதத்தில் அநேக காரியங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன செய்கிறோம்டா, எவ்வளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோமோ அதே அளவுக்கு நாங்கள் ஏழை எளியவர்களை தாங்குறவர்களாக இருக்கணும், உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நாங்களே தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் அதை தேவன் விரும்புகிறார். வருகிற வாழ்க்கை காலங்களில் நாங்கள் அதை இன்னும் மேன்மைப்படுத்தும். ஏன்டா தனிப்பட்ட முறையில் எல்லாருமே செய்கிறீங்க, கனவே செய்கிறீங்க. இங்கே நானே அறிந்திருக்கேன், தனிப்பட்ட முறையில் தெரியாமல் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். தேவன் ஒருபோதுமே உங்களை அதிலிருந்து ஏமாற்றப் போகிறவில்லை. அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் இல்லை. என்ன அவர் அதுக்குரிய அவர் வார்த்தை அது சொல்லியிருந்தால் அந்த வார்த்தை நடந்தே ஆகும். நாங்கள் வார்த்தையில் அது சொல்லப்பட்டிருந்தால் அது கட்டாயம் நடக்க வேணும். இல்லாட்டி தேவன் பொய்யர். இதுதான் காரணம். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவன் பொய்யர் இல்லை, உண்மையில் வார்த்தையில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த காரியம் நடக்கும். தேவன் அதை இதயத்தில் வாஞ்சிக்கிற ஒரு காரியம், எங்கிட்ட விரும்புகிற காரியம், அந்த காரியத்தை நாங்கள் வருகிற நாட்களில் செய்கிறதை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துவோம், செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்து